ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 7th ஓல்டு புக் டேர்ம் 2ல் இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிற செயல் டாபிக் வந்து திருக்கடுகம். திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். திருக்கடுகம் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படின்ற ஊரில் வந்து பிறந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். இவரை வந்து செரு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு சொல்லி பாயிரத்தில் குறிப்பிடுறதுனால இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம். செரு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க? நல்லாதனாரை வந்து சொல்கிறதுனால இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. ஸோ நூல் குறிப்பு பாருங்கள். இந்த பெயர் காரணம் திருக்கடுகம் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 100 வெண்பாக்களால் ஆனது. 100 பாடல்களை கொண்டது தான் வந்து திருக்கடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்துக்கு பெயர் திருக்கடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி இதால் ஆன ஒரு மருந்தினுடைய பெயர் திருக்கடுகம். அந்த மருந்து வந்து என்ன பண்ணும்? நம்மளுடைய உடல் பிணியை நீக்கும், உடல் நோயை வந்து நீக்கும். அதே மாதிரி இந்த திருக்கடுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று கருத்துக்கள் இருக்கும். அந்த 3 கருத்துக்களும் மக்களினுடைய மன மயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். ஸோ வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன இருளை வந்து நீக்கக்கூடியதை நீக்கி மக்களுக்கு வந்து தெளிவை வந்து ஏற்படுத்தும். ஸோ வந்து மருந்து எப்படி உடல் நோயை போக்குதோ அது மாதிரி இந்த செய்யுளில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மூன்று கருத்துக்கள் மன இருளை வந்து போக்கி மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும். திருக்கடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்போரின் மனத்தில் உள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி, அறியாமைன்ற ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கிறத வந்து போக்கி அவரை குன்றின் மேலிட்டு விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும். குன்று மேலே விளக்கு இருந்தால் எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ அதே மாதிரி நம்மளை வந்து மிளிர செய்யும். பாடல் பார்க்கலாம். தூயவர் செயல்கள். ஒரு தூயவர் அவரோட செயலில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்டு. உண்பொழுது நீராடி உண்டலும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். நீராடி பின் உண்ணுதல். உண்பொழுது நீராடி உண்டல். என்பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும். பால் பற்றினா ஒரு பக்க சார்பு, அதாவது ஒரு சைடு மட்டும் ஃபேவராக நடந்துக்கிறது. அதாவது ஒரு நடுவு நிலைமையில் இல்லாமல் ஒரு சைடு மட்டுமே வந்து இருந்து பேசுறது, ஒரு பொய் சாட்சி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும். என்ன நடந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கணும். ஒரு பக்க சார்பாக இல்லாமல் நடுவு நிலைமையில் இருந்து நம்மளுடைய சொற்கள் வந்து அமையணும். தோல்வெற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை. அதாவது சான்றாண்மை, தோல்வெற்றி சாயினும் நம்மளுடைய தோல் எல்லாம் வந்து சுருங்கி போய் நமக்கு முதுமை வந்து நமக்கு வந்த போதும் கூட நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்கத்தில் இருந்து தவறக்கூடாது. தோல்வெற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை, இது 3 வந்து குன்றாமல் நம்ம இருக்கணும். இம்மூன்றும் தூய உயும் என்பார் தொழில். அதாவது தூயவர்களினுடைய 3 செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி உண்பொழுது நீராடி உண்டலும், என்பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும். என்ன நடந்தாலும் நம்ம ஒரு பக்க சார்பாக இருக்காமல் நடுவு நிலைமையோடு செயல்படணும். தோல்வெற்றி சாயினும் முதுமை ஏற்பட்டாலும் கூட நம்மளுடைய ஒழுக்கங்களில் இருந்து குன்றாமல் இருக்கணும். இது 3 தூயவரினுடைய செயல்கள். இதில் பொருள் கூறுகன்னு பார்த்திங்கன்னா சான்றாண்மைனா என்னன்னு கேட்கலாம். சான்றாண்மை அப்படின்றது அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், அதுதான் வந்து சான்றாண்மை. துயும் அப்படின்னா தூய்மை உடையோர். தூனாவே தூய்மைன்னு தான் அர்த்தம். தூய்மை உடையோர். அடுத்து பாருங்கள். அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. அற உணர்வு இருக்கிறவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கணும்? இல்லார் கொன்றியும் உடைமையும், இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும், எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், இம்மூன்றும் நன்றறியும் மாந்தருக்குல. இல்லார் கொன்றறியும் உடைமையும், அதாவது இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து பொருட்களை வந்து கொடுக்கறது. அற உணர்வு அறம் செய்யணும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய பொருட்களை வந்து நம்மளுடைய உடைமையை வந்து கொடுக்கறது. இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடு, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற அந்த நெறியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படணும். இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடு அப்படின்ற நெறி தான் இருக்குது. இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற நெறி இருக்குது. எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், எந்த உயிருக்கும் நம்ம வந்து துன்பம் செய்யக்கூடாது. இந்த 3 இருந்ததுன்னா நன்றறியும் மாந்தர்க்குல, அதாவது
ரொம்ப நன்றியோடு வந்து செயல்படுறதா வந்து சொல்கிறாங்க. அறவழியில் நடக்கும் மக்களுக்கே, இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு. அதாவது வறியவருக்கு பொருளை, யார் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பொருளை கொடுக்கணும். இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமை, இது எதுவுமே வந்து நிலையானது கிடையாது அப்படின்னு நினச்சி அதில் நம்ம நல்வழியில் போகணும். எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல், எந்த உயிரையும் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் துன்புறுத்தல் செய்யக்கூடாது. இந்த மூன்றும் இருந்ததுன்னா நன்றறியும் மாந்தர்குல, மாந்தர்னா மக்கள். ஸோ இதில் பொருள் கூறுக வந்து பார்த்திங்கன்னா நெறினா வழி, தூய்மை தூய தன்மை, மாந்தர்னா மக்கள். அடுத்து புதரில் விதைத்த விதை. ஒரு புதரில் வந்து விதை முளைச்சா எப்படி இருக்கும்? முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. அதாவது அந்த விதை, புதரில் விதைத்த விதை, அதாவது ஒரு புதரில் விதை முளைச்சதுன்னா எப்படி இருக்கும்? நல்லா வளருங்களா? வளராது. ஸோ புதரில் வந்து செடி வளராது, கொஞ்சம் வந்தாலும் அந்த புதரே வந்து அதை அமைக்கிறோம். ஸோ வந்து அங்கே வந்து வளராது. முறை செய்யான் பெற்ற தலைமை, அவங்கிட்ட அறம் தவறாமல் செயல்பட்டால் கூட அவன்கிட்ட ஆற்றல் இல்லாதவன், அவன்கிட்ட ஆற்றல் இல்லை, வலிமை இல்லை, வீரம் இல்லை அப்படின்னா அவன்கிட்ட அந்த தலைமை இருக்கிறதே வேஸ்ட்டு தான். அவன் நல்லவன் தான், பட் ஆனால் என்ன சொல்கிறது, அறத்தோடு செயல்படுறான், பட் ஆனால் அவன்கிட்ட ஆற்றல் இல்லை அப்படின்னா முறை செய்யான் பெற்ற தலைமை, அவன்கிட்ட இருக்கக்கூடிய தலைமை வீணானது. அதுதான் புதரில் விதைத்த விதை. நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவம், நெஞ்சில் வந்து ஒழுக்கம் இல்லாமல் அவன் வந்து தவம் செய்கிறேன், நான் வந்து தியானம் செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து வேஸ்டான ஒன்று தான். நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம், அதாவது ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்காதவன் பெற்றிருக்கக்கூடிய அழகு, வனப்புனா அழகு. அவங்ககிட்ட என்னதான் அழகு இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். அழகாக இருக்காங்கங்கிறதுக்காக நம்ம ஒழுக்க நெறியில் வந்து தவறி செயல்படக்கூடாது. ஸோ நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. ஸோ இது வந்து புதரில் விதைச்ச ஒரு விதை மாதிரி தான். முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. வித்துனா விதை. ஸோ தூறு அப்படின்றது புதர்னு அர்த்தம், வனப்புனா அழகு, இந்த இடத்துல தூறு அப்படின்றது புதர், வித்துனா விதை. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப சின்ன லெசன் தான், நிறைய படிக்கிறதுக்கு இல்லை. பால் பற்றி சொல்லாவிடுதல். பால் அப்படின்னா ஒரு பக்க சார்பு. நில்லாமையுள்ளும் நெறிப்பாடு, நெறினா வழி, வழி அப்படின்னா நெறி, வனப்புனா அழகு. தான் வழங்கும் நாட்டின்கண் உள்ள பல மொழிகட்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக்க மேன்மை உடையதுமான மொழியே உயர்தனி செம்மொழி. அதாவது நம்ம நிறைய மொழிகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய தகுதி. ஸோ வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம பிற மொழிகளில் கூட நம்ம பார்க்குறோம், சொற்களை வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து அந்த தலைமை பண்பு வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இவ்விலக்கண அடிப்படையை ஆராயும் இடத்து தமிழ் மொழியானது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்குது. தெலுங்கு எந்தெந்த மொழிகளுக்கெல்லாம் தலைமையாக தமிழ் மொழி இருக்குன்னு கூட கொஷினில் கேட்கலாம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலைமையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையதாகையால் உயர்மொழியாக திகழ்கிறது. தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல மொழியே தமிழ் மொழி. அதாவது தனியாக இயங்கக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இருக்குது. அது வந்து பிற மொழியை வந்து நாடணுன்ற அவசியம் இல்லை. திருந்திய பண்பும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். அதாவது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய ஒரு தூய்மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. ஸோ இதெல்லாம் கூறியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் அவர்கள். அடுத்து காந்தியடிகளினுடைய கடிதம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் அவர் வந்து ஒரு உரையாடல் வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து என்ன வந்து அவர் பேசுகிறாரு, சொற்பொழிவாற்றுறாரு, அங்கே என்ன பேசுகிறாருன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய பாடங்களை வந்து நம்ம வந்து தாய்மொழியில் கற்றுக்கிட்டா வந்து நமக்கு நல்லா வந்து புரியும், அது அப்போ தான் நம்மளுடைய அறிவு மேம்படும் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழியினால்
ஆங்கில மொழியில் தான் வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு இன்னொரு சைடு வந்து பேசுகிறாங்க பாருங்கள். தாய்மொழியின் மூலம் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என சிலர் கருதுகின்றன. ஆங்கிலத்தின் வாயிலாக கற்பிக்கப்பட வேண்டும் என சிலர் விவாதிக்கின்றன. இந்த இருவேறு கருத்திலும் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து இந்த விவாதத்திற்கு முடிவான ஒரு தீர்வு காணுதல் வேண்டும். இதில் கொஷின் பாருங்கள். கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமன்று, தம்முடைய தாய்மொழி மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் தான். ஸோ அப்போ ரவீந்திரநாத் தாகூரினுடைய தாய்மொழி எதுவாக இருந்திருக்கு? ஆங்கிலமாக இருந்திருக்கு. அவர் வந்து இலக்கிய நடை, அவருக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது வந்து இலக்கிய நடை. ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கில மொழி. ஸோ அப்போ ரவீந்திரநாத் தாகூரினுடைய தாய்மொழி எது அப்படின்னா ஆங்கிலம். அடுத்து முன்சிராம் பேசும்போது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள். இதற்கு காரணம் அவர் தம் தாய்மொழி அறிவே. உயர்ந்த மனம் படைத்த மதன் மோகன் மாளவியானின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றது. அதாவது பார்த்திங்கன்னா ஆங்கில பேச்சு வந்து வெள்ளி மாதிரி இருந்தால் கூட அவருடைய தாய்மொழி பேச்சு தங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யாரினுடைய பேச்சு? மதன் மோகன் மாளவியாவினுடைய ஆங்கில பேச்சு வெள்ளி மாதிரி இருக்குது, பட் ஆனால் அவருடைய தாய்மொழி பேச்சு தங்கம் மாதிரி ஒளி வீசுகின்றது. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பழமொழி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில பழமொழி. இப்படிலாம் கூட கொஷின் கேட்டிருக்காங்க. முதுமொழியா பழமொழியா அந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். ஸோ அது வந்து ஆங்கில பழமொழி. ஜெகதீஷ் சந்திர போஸ், பி.சி. ராய் முதலியோர் சாதனைகளை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருப்பார்கள். ஸோ இது சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. 1917ஆம் ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய தலைமை உரை மாணவர்களுக்கு ஏற்றவனும். ஓகே, ஸோ இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னா 1917 புரோச் நகரில் நடைபெற்றது. புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாடு. அதில் தான் காந்தியடிகள் இந்த உரையை வந்து ஆற்றியிருக்காரு. 2வது கல்வி மாநாடு 1917 புரோச் நகரில் வந்து நடந்தது. காந்தியடிகள் டேஸ் மாநிலத்தில் ஆற்றிய உரை. எந்த மாநிலம்? குஜராத்தில் புரோச் நகரம். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். ஸோ இது வந்து ஒரு ஆங்கில பழமொழி, அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடைக்கு காரணம். ஸோ ரவீந்திரநாத் தாகூர்னாவே இலக்கிய நடை, இவருடைய தாய்மொழி ஆங்கிலம், மறந்துடக்கூடாது. மதன் மோகன் மாளவியாவினுடைய பேச்சுக்கு காந்தியடிகள் கூறும் ஓமை. அவருடைய ஆங்கில பேச்சு வந்து எப்படி இருக்குது? வெள்ளி மாதிரி இருக்குது, பட் ஆனால் அவருடைய தாய்மொழி தங்கத்தை போல ஒளி வீசும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அந்த லைனை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கூட கேட்கலாம். காந்தியடிகள் தான் வந்து சொல்லியிருக்காரு. யாரை சாதனையாளர்களாக காந்தியடிகள் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்? போஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராய், பி.சி. ராய், இன்னொன்று ஜெகதீஷ் சந்திர போஸ். ஸோ இதில் அவ்வளோதான். ஆக்சுவலி பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. இதில் முக்கியமாக இந்த இடுகுறி பெயரும் காரண பெயரும் ரொம்ப முக்கியம். தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை, ஸோ எல்லாம் மை விகுதி வச்சு சொல்லியிருக்காரு. எனும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது. தேவநேய பாவனார். இடுகுறி பெயரும் காரண பெயரும். ஸோ இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு இது பேருன்னு வைக்கிறது இடுகுறி பெயர். ஒரு காரணம் கருதி வைக்கக்கூடிய பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா காரண பெயர். ஸோ சொல்லும் போதே நமக்கு தெரியும் எந்த காரணமுமே கிடையாது, ஆனால் அதுக்கு வந்து இதுக்கு வந்து இதுதான் பேர் அப்படின்னு வைக்கிறது இடுகுறி பெயர். ஒரு காரணம், பறவை பறக்குது, அப்போ பறவை பறக்கிறதுனால அது பறவை, ஒரு காரணத்தோடு வச்சா அது காரண பெயர். ஸோ இதில் வந்து இவ்வளோதான். ஆக்சுவலி இதில் பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி
இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மரம் அப்படின்றது இது இப்படி மரமாக இருக்குது, அதுக்கு வந்து எந்த காரணமும் கிடையாது, இப்படி இருந்தால் அதுக்கு பேர் மரம். ஸோ மரத்துலேயே வந்து ஆலமரம், தென்னை மரம் அப்படின்னு சொல்லி அதனோட வகை வருது பார்த்திங்களா, அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். முதல்ல அது மரம் அப்படின்றது இடுகுறி பெயர், அதில் இது வந்து இடுகுறி பொது பெயர். இது வந்து பொதுவான பெயர் மரம் அப்படின்றது. அது மரத்தில் என்ன வகை, ஆலமரமா, தென்னை மரமா, வாழை மரமா, அந்த மாதிரி வந்தால் அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இங்கே காரணத்தோட பறக்கிறதெல்லாம் பறவை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து பொது பெயர், இது வந்து காரண பொது பெயரில் வந்துடும். இப்போ பறவையில் குயில், காகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பறவைகளும் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அது காரண சிறப்பு பெயர், காரண சிறப்பு பெயர். ஸோ பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, நீங்களே கூட ரீட் அவுட் பண்ணிக்கலாம். மரம் என பெயர் வைத்ததற்கு எந்த காரணமும் இல்லை. நம் முன்னோர் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயரே இடுகுறி பெயர். எந்த காரணமும் இல்லாமல் வச்சது இடுகுறி பெயர். காரணம் கருதி இட்ட பெயர் காரண பெயர்கள். தமிழில் காரண பெயர்களே மிகுதியாக உள்ளன. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி ஒரு லெசன்லேயே படிச்சிருக்கிறோம். தமிழில் இடுகுறி பெயர்கள் வந்து அது குறைவு, இடுகுறி பெயர்கள் வந்து குறைவு. காரண பெயர்கள் தான் வந்து காரணம் கருதியே வந்து எல்லாத்துக்கும் பெயர் வச்சுருப்பாங்க. ஸோ தமிழில் காரண பெயர்களே மிகுதியாக உள்ளன. ஆனால் பிற மொழிகளில் இடுகுறி பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும். பறவை வந்து பறக்கிறதுனால வளையமாக இருக்கிறதுனால வளையல், செங்கல் செம்மண்ணால் செய்கிறதுனால செங்கல், முக்காலி 3 கால்கள் இருக்கிறதுனால முக்காலி, கரும்பலகை கருப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு காரணம் கருதி வந்து இட்ட பெயர் காரணப்பெயர். பாருங்க, மலை, காடு, மாடு இதுக்கெல்லாம் எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஸோ அதனால் அது இடுகுறி பெயர். அதில் ஏதாவது மலை என்பது அனைத்து மலைகளுக்கும் பொது பெயர், அப்போ இடுகுறி பொது பெயர். காடு என்பது அனைத்து வகை காடுகளுக்கும் பொது பெயர், இடுகுறி பொது பெயர். மாடு இடுகுறி பொது பெயர். இவ்வாறு அனைத்துக்கும் பொதுவாக வரும் இடுகுறி பெயர்களை இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாடு அந்த மரத்தில் ஒன்று சொல்லும்போது அது இடுகுறி சிறப்பு பெயர். அதே தான் இங்கேயும் பறவை காகம், குயில், புறா, கிளி இதெல்லாம் வந்து பறவை அப்படின்ற ஒரு பொது சொல்லால் அழைக்கிறோம். ஸோ பறவை அப்படிங்கும்போது இது காரண பொது பெயர். அதே காகம், குயில், புறா, கிளி அப்படின்னு வந்ததுன்னா காரண சிறப்பு பெயர். பெட்டி என்பது இடுகுறி பெயர். ஸோ எந்த காரணமும் கிடையாது. சித்திரை மாதத்தில் பிறந்ததனால் சித்திரையான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டான். காரண பொது பெயர் டேஸ் ஆகும். இதில் காரண பொது பெயர் காரணத்தோடு வச்சிருக்கக்கூடிய பெயர். ஆக்சுவலி இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. வளையல் அப்படின்றது வந்து சிறப்பு பெயரில் தான் வரும். பட் ஆனால் இதுக்கு ஆன்சர் எனக்கு கரெக்டாக தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இடுகுறி பொது பெயர். இதில் மேட்ச் பண்ணி பாருங்கள். இடுகுறி பொது பெயர் எந்த காரணமும் இல்லை, காடு. இடுகுறி சிறப்பு பெயர் காட்டில் மரத்தில் ஒரு வகை பனை மரம், அது இடுகுறி சிறப்பு பெயர். காரண பொது பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி பறவை. அடுத்து பாருங்கள், ஐம்பெரும் பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம். ஸோ இதால் தான் வந்து இந்த உலகமானது இயங்கிட்டுருக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி கூறியவர் திருவள்ளுவர் அவர்கள். அடுத்து சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படி வந்தாவே சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொன்ன அடிகள். அடுத்து மாறி அல்லது காரியம் இல்லை, மாறி அல்லது காரியம் இல்லை, மாறினா மலை இல்லைன்னா காரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு முதுமொழி. இதெல்லாம் மலையினுடைய சிறப்புகளை வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் வந்த வலுவு சொற்கள் இந்த திணை வச்சு திணை பொருத்தம். கோலமயில் ஒயிலாக ஆடியது. கோலமயில்ன்றது ஒன்று தான். ஸோ ஆடியது அப்படிங்கிறதும் ஆடியது, கோலமயில் ஆடியது, ரைட்டு. இது கோலமயில் ஒயிலாக ஆடியது. கோலமயில் ஒயிலாக ஆடின அப்படின்னு சொல்லி வராது, ஆடியது ஒருமை. வண்டுகள் தேன் குடித்தன. வண்டுகள் இங்கே பார்த்தீங்கன்னா பன்மையில் இருக்குது. ஸோ வந்து வண்டுகள் எல்லாம் வந்து தேன் குடிக்குது, அப்போ குடித்தன. வண்டுன்னு வரும்போது குடித்தது சிங்குலரில் வரணும். விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. அவன் பாடம் படித்தான். ஸோ அவன்கும்போது ஒருத்தர் தான். ஸோ வந்து அவன் பாடம் படித்தான். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
இது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அரசர் பலர் வந்தார்கள். அரசர் பலர் வந்தன தான் வரணும். அரசர்கள் வந்தார்கள்னு வரலாம். அரசர்கள் பலர் வந்தன. மயில்கள் ஆடியது. மயில்கள் நிறைய மயில் இருக்கு, அப்போ மயில்கள் ஆடின. கனிமொழி பாடம் படித்தாய். கனிமொழி பாடம் படித்தாள். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றாள். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றாள். ரைட்டாக தான் இருக்குது. ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றார். ஒருவேளை இது தெரியல, இது பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றார். வயலில் மாடுகள் மேய்ந்தது. வயலில் மாடுகள் மேய்ந்தன. நல்லாதனார் இயற்றிய நூல் திருக்கடுகம். நல்லாதனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து அப்படின்ற ஊரை சார்ந்தவர். ரவீந்திரநாத் தாகூர்னாவே அவரினுடைய இலக்கிய நடை ஆங்கில மொழிவு, அதாவது ஆங்கில அறிவு. தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற பேச்சு யாருடையது? முன்சிராம். தங்கத்தை மாதிரி மதன் மோகன் மாளவியா. இவருடைய பேச்சு வெள்ளி மாதிரி, ஆங்கில பேச்சு வெள்ளி மாதிரி இருக்குது. தாய்மொழி பேச்சு பார்த்திங்கன்னா தங்கம் மாதிரி ஒளி வீசும். முன்சிராமினுடைய பேச்சு பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் விரும்பி கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பார். பெரியவரின் தர்ம கணக்கில் செலவழித்துள்ள பணம், ஆக்சுவலி அது துணைப்பாடத்தில் இருந்தது, 22,000. காரணம் கருதி இடப்படும் பெயர்கள் காரண பெயர்கள். நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் இடுகுறி பெயர்கள். இடுகுறி பொதுப்பெயர் அல்லது இடுகுறி பெயர். நாற்காலி அப்படின்றது, நாற்காலி 4 கால்கள் இருக்கிறதுனால அது காரண பெயர். மரம் அப்படின்றது இடுகுறி பொதுப்பெயர்னா இடுகுறி பெயர். குயில் அப்படின்றது காரண சிறப்பு பெயர். குயில் அப்படின்றது பறவை. ஸோ பறவைன்னு சொன்னால் காரணம் பொதுப்பெயர், குயிலுங்கும்போது காரண சிறப்பு பெயர். ஓகே, இதோட லெசன் 1 ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லெசன் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.